Hi everyone, welcome back to another vlog. So ரீசெண்டாக அத்வைத் அனிமல்ஸ் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கான். ஃபோன், டிவி, கார்ட்டூன்ஸ் எங்கே பார்த்தாலும் ரொம்ப எக்ஸைட் ஆகிறான். ஸோ ஜூ என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு நினச்சி ஒரு மார்னிங் சடனாக ஸ்டார்ட் பண்ணோம் வீட்டில் இருந்து. ஸோ நம்ம வீட்டிலேருந்து 40 minutes தள்ளி ஒரு ஜூ இருக்குது, தமா ஜூ. 2 ட்ரெயின் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அதனால் சரி ஓகே அப்படின்னு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பினோம். ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 9 degrees. ஆட்டம் சீசன் தான், பட் ஸ்டில் ரொம்ப கோல்டாக இருக்குது. ஆல்சோ லைட் ரெயின் ப்ரொடெக்ஷன் போட்டிருந்தது. அதனால் நான் அம்ப்ரெல்லா எடுத்துக்கிட்டு அவனுக்கு தெர்மல் அப்புறம் ஃப்ளீஸ் ஜாக்கெட் எல்லாமே போட்டு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ கிளம்பிட்டோம். நான் கரெக்டாக பிளாட்ஃபார்மில் இறங்கின உடனே ட்ரெயின் போச்சு. ஸோ அடுத்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து லோக்கல் ட்ரெயின் தான் நான் ஏறினேன். எக்ஸ்பிரஸ் போனால் கூட்டமாக இருக்கும். ஸோ ஒரு 10 minutes டிஃப்ரென்ஸ் தான் வரும். அதனால் லோக்கலே பரவாயில்ல அப்படின்னு கிளம்புனோம். நான் போனது வந்து 10 o'clock. இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், ஷின்ஜுகுக்கு ஆப்போசிட்டில் போகிற ட்ரெயின். ஸோ சுத்தமாக கூட்டம் இல்லை, அதனால் ஃப்ரீயாக போனோம். ஸோ அத்வைத் வந்து ஃபுல் சீட்டும் ஆக்குபை பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். ஸோ நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் பேர் வந்து தக்காஹத்தா ஃபுதோ. ஸோ அங்கேருந்து தமா ஜூக்கு ஒரு லோக்கல் ட்ரெயினும் இருக்குது, தமா மோனோ ரயிலும் போகலாம். பட் மோனோ ரயில்னால் அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போய் வேறு ஸ்டேஷன் மாறி போகணும். ஸோ அது வந்து கொஞ்சம் சுற்று வேலை அப்படிங்கிறதுனால நான் இந்த லோக்கல் ட்ரெயினே இது பண்ணேன். பக்கத்து பிளாட்ஃபார்ம் தான் அது. ஸோ அது போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ இதுதான் அந்த லோக்கல் ட்ரெயினுக்கு போகிற லிஃப்ட்டு. ஸோ இது வந்து டைரெக்டாக தமாஜூக்கு மட்டும்தான் போகும். ஒரே ஸ்டாப்பு 5 minutes தான், பக்கத்தில் தான். ஸோ அதனால் ஃபுல்லாக ஜூ பற்றின ட்ராயிங்ஸ், ஆர்ட்டு தான் இருக்கும் ஃபுல்லாக போகிற இடம்லாம். ஸோ இங்கேயுமே நாங்கள் இறங்கின உடனே ட்ரெயின் போச்சு. 20 minutesக்கு ஒரு ட்ரெயின் தான். ஸோ அத்வைத் வந்து அந்த 20 minutesம் வெண்டிங் மிஷின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். ஸோ தக்காஹத்தா ஃபுதோவில் ஒரு 5 story பகோடாவும் இருக்குது, ஒரு ஷ்ரெயின். அதுவுமே கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஸோ அதனால இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இங்கே கொஞ்சம் கூட்டம் இருக்கும். You're happy? ஸோ நம்ம ஏற வேண்டிய ட்ரெயின் வருது. 5 minutes முன்னாடியே வந்து பிளாட்ஃபார்மில் 5 minutes வெயிட் பண்ணுவோம். ஸோ இதுவுமே வந்து ஜூ தீம்டு ட்ரெயின் தான். உள்ள டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் எல்லாமே ஒரு கார்லேயும் ஒரு அனிமலாக இருந்தது. க்யூட்டாக இருந்தது பார்க்க. ஸோ இறங்கிட்டோம். அங்கே ஒரு ட்ரெயின் மியூசியம் இருக்குது ஆக்சுவலி. ஆல்சோ கோம்பினி. நான் வீட்டிலேருந்து லன்ச்லாம் எடுத்துகிட்டு வரல. மார்னிங் குக் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் பேக் பண்ணிட்டு வந்தால் இவன் கண்டிப்பாக சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ரைஸ் பவுல் மட்டும் கோம்பினியில் வாங்கிட்டு உள்ளே போனேன். உள்ளே ஹோட்டல்லாம் இருக்கும், பட் வெஜ் ஆப்ஷன் இருக்குமான்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதனால் இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ அதுதான் ஜூ. ஸோ வெளியில் வந்து டிக்கெட் வெண்டிங் மிஷினில் டிக்கெட்ஸ் வாங்கினோம். 600 அடல்ட்ஸ்க்கு, 12 years வரைக்கும் கிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ. ஸோ ஜூக்குள்ளே என்டர் ஆன உடனே வந்து ஸ்ட்ரோலர் ரெண்டல் ஏரியா இருக்கும். 500க்கு 1 day ஃபுல்லாக ஸ்ட்ரோலர் உண்டு. பெரிய ஜூ குழந்தைங்களுக்கு நடக்க கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஜூலேயுமே வந்து இந்த ரெண்டல் இருக்கும். நானும் அதுக்கு தான் ஸ்ட்ரோலர் கொண்டு வந்தேன். அவன் ஸ்ட்ரோலர் ஸ்டேஜ் கொஞ்சம் தாண்டிட்டான், பட் இருந்தாலும் அவனால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாதுங்கனால ஸ்ட்ரோலர் கொண்டு வந்தேன். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து ஏஷியன், ஆஃப்ரிக்கன், ஆஸ்திரேலியன் ஹேபிடேட்ஸ்னு 3 கேட்டகரிஸ் இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் அப்போ வந்து அந்த ஏஷியன் கேட்டகரி அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ அதனால் ஆஃப்ரிக்கன் ஹேபிடேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு அப்படி போனேன். ஸோ பெலிகன், ஜிராஃப், அப்புறம் எலிஃபென்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆஃப்ரிக்கன் ஹேபிடேட்டில் வந்தது. நாங்கள் லாஸ்ட் டைம் வரப்போ ஜிராஃப் பார்க்கல. ஸோ நிறைய ஜிராஃப் இருந்தது, ஒரு 10 ஜிராஃப் கிட்ட இருந்தது. எனக்குமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிராஃப் இவ்வளோ கிட்ட பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட், ஏஷியன் எலிஃபண்ட் 2 டைப் எலிஃபண்ட் இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்து டிஸ்டன்ஸில் இருந்து பார்த்தேன். இப்போ தான் பக்கத்தில் இருந்து பார்க்குற ஒரே ஒரு எலிஃபண்ட் தான் இருக்குது.
நம்ம இந்தியாவில் ஊர்லலாம் இருந்தால் அவனுக்கு வந்து நிறைய பார்க்கலாம் இதெல்லாம். பட் இங்கே இதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். ஸோ தமாஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அங்கே லயன் சஃபாரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த லயன் சஃபாரி பிளேஸ். ஸ்ட்ரோலர் அலௌடு இல்லை, வெளியில் ஸ்ட்ரோலர் வச்சுட்டு போகணும். ஸோ அடல்ட்ஸ்க்கு 500 கிட்ஸ் அபவ் 3 இயர்ஸ்க்கு வந்து 150 டிக்கெட். ஸோ பஸ்ஸில் வந்து ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போவாங்க அந்த லைன் இருக்கிற பிளேஸில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து அந்த பஸ் ஆக்சுவலாக டேப் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக அத்வைத்தோட அப்பா போகணுன்னு நினைப்பாரு. ஸோ அதனால் அவர் கூட போகலான்னு நாங்கள் இது போல் ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தோம். ஸோ நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உட்காந்து சாப்பிட்றதுக்கு அங்கே பிளேஸ் இருந்தது. அங்கே வெயிட் பண்ணோம் மழை நிற்கிற வரைக்கும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு மழை நின்றுது. சரின்னு அடுத்தது பார்க்க போனால் சீட்டா இருந்தது. ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது. ஒரு சீட்டா உள்ளே இருக்குது, இன்னொரு சீட்டா ஆக்சுவலாக வெளியில் இருந்தது. அதை பார்க்க ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது. ஆல்சோ அத்வைத் வந்து கொஞ்சம் ஸ்லீப்பியாக இருந்தான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த லயன் இருந்த இடத்துல வந்து அவனை கூட்டிகிட்டு வந்து அங்கே ஆக்சுவலாக பிளேஸ் இருந்தது. அங்கே வந்து அவனை தூங்க வச்சு அதுக்கப்புறமா அடுத்த பிளேஸ் போகலாம் அப்படின்னு வந்தேன். அது ஒன்றும் பண்ணாது. ஸோ ஸ்ட்ரோலரில் வந்து அத்வைத் தூங்க மாட்டான் ரொம்ப. நான் அவனை தூங்க வச்சு ஸ்ட்ரோலரில் போட்டாலே எழுந்துருவான். ஒரு 2-3 வாட்டி இப்போயுமே எழுந்தான். அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தூங்க வச்சுட்டேன். ஸோ இப்போது அடுத்த ஹேபிடேட் பார்க்கலாம் அப்படின்னு போனால் மேப்பில் வந்து பேர்ட் செக்ஷன் இருந்தது. சரி அது வழியாக போகலாம் அப்படின்னு போனோம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ளமிங்கோஸ். அப்புறமா ஃப்ளெமிங்கோ பார்த்துட்டு வர வழியில் வந்து சிம்பான்சி இருந்தது. நாங்கள் ஒரங்குட்டான் பார்த்தோம் லாஸ்ட் டைம், பட் இது வந்து சிம்பான்சி. ஸோ குட்டி பாப்பா சிம்பான்சி விளையாடிட்டு இருந்தது. அத்வைத் பார்த்துருந்தா என்ஜாய் பண்ணியிருப்பான். ஸோ தூங்கிட்டு இருக்கான், அதனால் அவன் பார்க்கல. ஜூக்குள்ளே இன்க்ளைண்டாக இருக்குது, ரொம்ப ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்ட்ரோலர் தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கும் ஒரே இடத்த சுற்றிட்டே இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, நான் வந்து ஏதாவது ஹாட்டாக குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஹாட்டாக இருந்தது வந்து பிளாக் காஃபியும் மில்க் டீ இருந்தது. ஸோ மில்க் டீ நான் எடுத்துட்டு அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு நான் போனேன். ஆனால் உடனே எழுந்துட்டான். லைக் ஒரு 20-25 மினிட்ஸ் தூங்கியிருப்பான், அவ்வளோதான், எழுந்துட்டான். சரி ஓகே அவனுக்கு அது போகிறோம் அப்படின்னு நினச்சி நாங்கள் திருப்பி கிளம்புறோம். இதுதான் ஆக்சுவலாக அந்த பேர்ட் செக்ஷன். இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. உள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கும். பால்ட் ஈகிள், அவுல் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக இங்கே கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. அங்கே நிறைய ஈகிள்ஸ் இருக்கும். அதை க்ராஸ் பண்ணி வந்தால் கேங்க்ரூ இருந்தது. 2-3 வெரைட்டி ஆஃப் கேங்க்ரூஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கோலாவோட ஒரு பிளேஸ், அதாவது இன்டோரு 4 to 5 கோலாஸ் இருந்தது. எல்லாமே தூங்கிட்டு இருந்தது, சாப்பிட்டு ரெஸ்டிங் போல் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் சும்மா பார்க்க மட்டும்தான் முடிஞ்சுது. எல்லாமே ஒரு மரத்தில் ஒரு கிளையில வந்து தூங்கிட்டு இருந்தது. ஸோ அவன் சாப்பிட்டான், தூங்கி எழுந்துட்டான். அவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்னு எக்ஸிட்டோட வே வந்து தேடி போயிட்டு இருந்தேன். ஸோ போகிற வழியில் என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்கோ பார்த்துட்டு போகலான்னு போகிறப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 ஹார்ன்ட் ரைனோசரஸ் இருந்தது. அதுக்கு ஹார்ன் இல்லை, பட் அதோட நேமாக தான். சரின்னு நாங்கள் அங்கே போனோம். அத்வைத்துக்கு வந்து அது பார்க்க பெருசாக இருக்கிறதுனால என்னன்னு தெரில, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவன் நல்லா பார்த்தான். கொஞ்ச நேரம் அங்கே இருந்தோம் நாங்கள். வேறு எந்த பெரிய அனிமல்ஸுமே நாங்கள் அதுக்கப்புறம் பார்க்கல. சரின்னு ஆக்சுவலாக ரொம்ப உள்ளே இருந்தோம். அதனால் வெளியில் வந்து வரத்துக்கு ஒரு 500 and 600 மீட்டர்ஸ் இருந்தது.
சரின்னு வர வழியெல்லாம் பார்த்தோம். ரேபிட்ஸ் நிறையா இருந்தது வர வழியில். ஸோ அந்த ரேபிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ நாங்கள் வரப்பையும் வந்து லைட்டாக இட் ஸ்டார்டட் ட்ரிஸ்லிங். ஸோ நான் வர வழியில் ஃபுல்லாக அந்த ஆட்டம் ஃபால் ஃபோலியேஜ் நல்லா இருந்தது. கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லோ ரெட் எல்லா கலரும் இருந்தது. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நாங்கள் எக்ஸிட்டை நோக்கி வந்துட்டோம். நாங்கள் லாஸ்ட் டைம் போகிறப்போ ஏஷியன் ஹேபிடேட் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி ஆஃப்ரிக்கன் ஹேபிடேட் பார்க்க முடிஞ்சுது, ஆஸ்திரேலியனில் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வரோம். அகெயின் அதே மாதிரி தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே 3 ரயில் போகுது. ஸோ நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம். அகெயின் இது ரொம்ப அன்யூஷுவல் நூன் டைம்ங்கிறதுனால சுத்தமாக கூட்டமே இல்லை. ஸோ அத்வைத் வந்து ட்ரெயினை பார்த்த உடனே எக்ஸைட் ஆகிட்டான் திருப்பி. ஸோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் மழை நின்னாச்சு. ஆல்சோ நாங்களும் வீடு கிட்ட வந்துட்டோம். Hope you all enjoyed the video. Thank you for watching.